3 வல்ல வெங்காயம், இல்லைன்னா படியில் அளந்துக்கிட்டிங்கன்னா 12 பிடி, லிட்ரு படியில் அளந்தீங்கன்னா 12 பிடி வெங்காயம். அதுக்கு இடிச்சிக்கணும். ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திப்பியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சுமாராக இடிச்சிக்கணும். வெந்தயம் சும்மா ஒரு சேரை தான் போடணும், நிறையா போடக்கூடாது. சீரகம் 1.5 உலக்கு, கம்முனரு சீரகம் 1.5 உலக்கு, கடுகு 1.5 உலக்கு, உளுத்தம்பருப்பு 1.5 உலக்கு, அவ்வளோதான். மஞ்சத்தூள் இவ்வளோ போடணும், கொஞ்சோண்டு ஒரு 2-3 ஸ்பூன் போடணும். கருவேப்பிலை தூள் பண்ணி அது கொஞ்சம் போட்டுக்கணும், நிறையா போடக்கூடாது. அது இவ்வளோ கருவேப்பிலை போட்டால் இவ்வளோ தூள் வரும், இவ்வளவு. அது காஞ்சதுங்களா? ஒரு 100 டம்ளரில் 1 டம்ளர் தூள் போடலாம். மிளகாத்தூள் 100 டம்ளரில் 1 டம்ளர். அப்புறம் உப்பு ஒரு உப்பு உலக்கு போடுங்க. கலக்கி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஊறின வாட்டி வாயில் போட்டோம்னா உப்பு உரைக்குதுன்னா விட்டுறலாம், இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், அது மதிப்பாக. அப்புறம் மஞ்சத்தூள் சொல்லியாச்சு. இது மிளவா, அது நல்லா இவ்வளோ மிளவாயிட்டதுன்னா அது ஒரு 100 மில்லி டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் மிளவா தூள் போட்டு கலக்கிக்கணும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கணும். கலக்கி பெசரி அமுத்தி விட்டுறணும். வெங்காயத்தை இடிக்கணுங்களா ஃபஸ்ட்டு? ஆமாம், இடிச்சு தான் எல்லாத்தையும் எல்லாம் கலக்கணும். அப்புறம் இந்த சாமான்லாம் கொட்டி கலக்கணும். அமுத்தி வைக்கணும். விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். உலக்க ஒரு வெள்ளம் 3 வெள்ளம் வெங்காயத்துக்கு 1.5 உலக்க எண்ணெய் ஊற்றணும். அது ஃபஸ்ட்டில் அது 2 ஐட்டமாக ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கலக்கி அமுத்தி வச்சிடணும். இப்போ சாயந்தரமாக ஒரு 4 மணிக்கு இடித்து பெசரி வச்சிட்டோம்னா படுக்க போகிறதுக்குள்ளார 2-3-4 தடவை பெசரி அமுத்தி வச்சுக்கணும். அப்புறம் கடைசியில் சாயங்காலம்லாம் இடித்து எல்லாத்தையும் கொட்டி கிளறி அமுக்கி வைக்கணும். அப்புறம் ஒரு 5 மணி 6 மணி வாக்கில் அப்புறம் எண்ணெயை ஊற்றி பெசரி அமுக்கி வச்சுட்டு காலையிலே எதிர்த்து பிடிக்கணும். பிடிச்சி வெயிலில் அது எவ்வளோ நாள் காயணுங்க? 2-3 நாள் காய்ஞ்சு இவ்வளோ மிளகாய் போடுங்க மேலே. எவ்வளோ நாள் காயணுங்க? 4 நாள் 5 நாள் ஆகும். 4-5 நாள் ஆகும் நல்லா காயணும். அந்த இரும்பு வேப்பந்தலை வைக்கணும், இரும்பு வைக்கணும், மிளகா போடணும். அது மேலே காய வைக்கும் போதா பேய் பேசா சேர்ந்து உட்காரும். ரைட்டா. அதுக்கு சரி ஒரு இரும்பு வேப்பந்தலை இப்படி போடுறாங்களா அப்படிம்பாங்க. அதுக்கு தான் சரிம்மா. அதுக்கு அது போட்டு காய வச்சு இது எப்படி ஒரு உருண்டை ஒரு குழம்புக்கா இல்லை அதில் பாதி தான் போடணுமா? நம்ம விருப்பம். நம்ம விருப்பம் போட்டாங்க எல்லாம் காய வைக்கணும். அதான் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 5-6 நாள் காய வச்சா போதும். இவ்வளோ சைஸு தான் பிடிக்கணும். இவ்வளோ சைஸ் பிடிச்சோம்னா அப்புறம் காஞ்சா இன்னும் சரி. இன்னைக்கு காய வைக்கிறோம்னா மறுநாள் காலையில் திருப்பி ஒரு வாட்டி எல்லாத்தையும் இப்படி பிடிச்சி அமுத்தி பிடிச்சி வச்சோம்னா பொல பொலன்னு கொட்டாது. சரிம்மா. ரொம்ப நன்றிம்மா.